ரொம்ப இனிமையான ஒரு விழா. இந்த விழாவிற்கு நிச்சயமாக ஒரு 100வது நாள் விழாவும் இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். முதல்ல இந்த படத்திற்கு இந்த கேரக்டர் நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். எனது அருமை மகன் இயக்குனர் ராம் அவர்களுக்கும், சுதன் சார் எங்கன்னு ரொம்ப நேரமாக தேடினேன், தெரியல. நான் வீட்டுக்கு வரேன் சார். நான் ஐயோ அதெல்லாம் வேணாம் சுதன் சார், நான் வர்றேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் இருங்க அப்படின்ட்டு அவரும் சினீஷும் முருகேஷ் இந்த கேரக்டருக்கு சொல்லும் பொழுது, சார் ஒரு வீடு சார், ஒரே பார்க்கிங், ஹீரோ கார் வச்சுருக்காரு, நீங்களும் கார் வாங்குறீங்க, அவ்வளோதான். இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையும், அது அப்பார்ட்மெண்ட்ஸில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி 2 பேர் குடியிருக்கிற வீடுகளில் மட்டும் இல்லை, பொது இடங்களில் கூட இந்த பார்க்கிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான். வேகமாக நிறுத்துறது, முன்னாடியே வந்துடுறது, 1 ஹவர் பர்மிஷன் போட்டு வர்றது, இது எல்லாமே இருக்குது. நான் வச்சுருக்கிறது கொஞ்சம் பெரிய வண்டி, நோவா கிறிஸ்டா. நான் அது ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட சொன்னேன். எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்லேயே ஒருத்தர் கொஞ்சம் இதாக பண்ணி, உங்களோட டாக்குமெண்ட்டை காமிங்க பார்க்கலாம், உங்களுக்கு கோடு இது வரைக்கும் தான் போட்டிருக்கு, உங்கள் வண்டியினுடைய ஃப்ரண்ட்டு போர்ஷன் கொஞ்சம் முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்குது, நாளைக்கு விற்றுடுறேன் அப்படின்னேன். நான் என்ன பண்ண முடியும் அதுக்காக? இந்த பார்க்கிங் அப்படிங்கிற பிரச்சனை பல இடங்களில் இருக்குது. அந்த ஒரு பிரச்சனை எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை எடுத்து அதை ரசிக்கின்ற விதமாக அருமையாக சொல்லி இருக்கக்கூடிய மகன் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்குனர் அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த படத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த ஹீரோ கூட அவர் கார் வாங்குகிற வரைக்கும் தான் நான் கொஞ்சம் ஜாலியாக இருந்தேன். அதுக்கு அப்புறமா ஃபுல்லாகவே அந்த படம் ஃபுல்லாகவே ஒரு கோபத்தோடையும் ஒரு ஈகோவோடையும் இருக்கிற ஒரு இதுதான். இதில் எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா கிளம்பும் போது நான் வீட்டிலேருந்தே அந்த மாதிரி அந்த மூடுலேயே கிளம்பி வர்றது, அது எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு பழக்கம். ஏன்னாக்கா நான் எங்கள் அப்பா சிவாஜி அப்பாவனுடைய ஒரு விரியன், எங்கள் அண்ணா கமல் அண்ணா அவர்களுடைய ஒரு பக்தர். தம்பி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ சொன்ன மாதிரி எங்கூட பயணிக்கணும்னு அவங்க ஆசைப்படுறதா சொன்னாங்க. அது ரொம்ப பெரிய வார்த்தை. எங்கள் அண்ணாவையே இயக்கி விட்ட உங்களோடு பயணிக்கணும்னு நான் பிரியப்படுறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி தளபதி விஜய் அவர்கள், அவங்களையும் நீங்கள் இயக்கிட்டீங்க. அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்னை விட வயதில் மிக இளையவராக இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக பெரும் புகழ் பெற்றவர், இன்னும் பெறப்போகிறவர் ஆண்டவன் அருளால். நீங்கள் கூப்பிடுங்க என்ன, நான் வர்றேன். அப்புறம் சொன்னாங்க ரொம்ப நேரத்திற்கு கரெக்டாக வந்துடுறேன் ஷூட்டிங்க்குன்னு. ஒன்று டிராஃபிக் பயம், ஒன்று வண்டி வந்தாக்கா கேரவன் அங்கே நிற்கிது, அது அங்கே நிற்கிது, இது அங்கே நிற்கிதுன்னு அந்த பார்க்கிங் பிரச்சனை ஒன்று. அதுக்காகவே பார்க்கிங் ஷூட்டிங்க்கு மட்டும் இல்லை, எந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் சீக்கிரம் வந்துடுது. ஒரு சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட என்கிட்ட ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. என்னென்னா இது காலங்காலத்தில் 9 மணிக்கு கால் ஷீட்னாக்க இவ்வளோ சீக்கிரம் உட்காந்துக்கிறீங்க, எப்படின்னு ஒரு நாள் கூட உங்களுக்கு முன்னாடி வரணும்னு பார்க்குறேன், நீங்கள் முன்னாடி சீக்கிரமாக வந்துடுறீங்களே எப்படின்னு அப்படின்னு கேட்டாங்க. கல்யாணம் ஆகிடுச்சான்னு. இல்லை என்ன பண்ணிப்பார், என்னோட சீக்கிரம் வருவேன். அது இல்லை, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மனைவி எப்படின்னாக்க, நான் நேரத்திற்கு புறப்பட்டு செல்வதில் அவர்களுக்கு ஒரு மிக சந்தோஷம். அதே நேரத்தில் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு நைட்டு ரொம்ப லேட்டாக வர்றேன் அப்படிங்கிறதில் உடல்நிலை கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு அக்கறையும் உள்ள ஒரு அருமையான மனைவி, அழகான ஒரு மகள், என்னுடைய அருமையான மகன், ஒரு குடும்பம். எங்கள் பாலா அண்ணா, அப்புறம் எங்கள் மணி, சித்ராமணி, அப்புறம் இன்னும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லோருமே என்னை அவர்களுடைய உறவினராக அந்த மாதிரியெல்லாம் என்னை பாராட்டுறதுனால, என் கூட ஒரு நட்பு பாராட்டுறதுனால என்னால் நேரத்திற்கு வர முடியுது, சொல்வதை புரிந்து கொள்ள முடியுது, நேரத்திற்கு நல்லபடியாக நடிக்க முடிகிறது. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த அருமை மகன், இந்த படத்தினுடைய நாயகன் ஹரிஷ் அவர்களுக்கும், என்னுடைய அருமை மகள்
கதாநாயகி இந்துஜா அவர்களுக்கும், இன்னொரு மகள் எழுந்து கும்பிடு எல்லாரையும் பிரார்த்தனா அவர்களுக்கும், மற்றும் இந்த படத்தில் கூட நடித்த அனைவருக்கும், மறுபடியும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூடி, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். பத்திரிகை ஊடக நண்பர்கள் இந்த படத்தை நிச்சயமாக நல்லபடியாக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். இறைவன் இந்த படத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும். தமிழ் ரசிக பெருமக்கள் மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனையும் ரசிகர்களையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தை வந்து பார்த்துட்டேன். படம் பார்த்துட்டு சினிஸ்கிட்ட தான் நிறையா நான் பேசிகிட்டு இருந்தேன். படம் எல்லோரும் பார்க்காத படத்தை அது முன்னாடி பார்த்துட்டு பேசுகிறதே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்குது. பட் படத்துக்கு வந்து அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயம். சினிஸ் அந்த படக்குழுவினர் அனைவருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக இந்த படம் வந்து இந்த வருஷத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஹிட்டு படத்தில் இது ஒரு படம், அது உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா படம் அது பார்க்க, ஏன்னா ஒரு 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 குழு தேட்டரில் ஃபுல் அரங்கத்தில் உட்காந்து பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு ஃபீல் நம்ம தனியாக பார்க்கும்போது எடிட்டில் உட்காந்து பார்க்கும்போது கிடைக்காது. ஆனால் இந்த படம் வந்து அப்படி உட்காந்து பார்க்கும்போது கூட அவ்வளோ விறுவிறுப்பாக, பல இடங்கள் ரொம்ப சூடாக இருக்குது. அதாவது நம்ம டெம்ப்ட் பண்ணுது படம். அதாவது நீங்கள் ரோட்டில் அமைதியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன தேவையில்லாத ஒரு சேசிங்கில் சில பேர் ஈடுபடுவாங்க. அதாவது நான் முதல்ல நீ முதல்லன்னு வரும், அது தேவையில்லாமல் கிளம்புவோம். ஆனால் அது கொண்டு போகும் நம்மளை வந்து ஒரு அந்த அப்படி ஒரு 2 பேருக்கு உண்டான ஈகோ வந்து வளர்த்து எடுத்துகிட்டு போன விதத்தில் வந்து இயக்குனர் வந்து முதல் படத்தை ரொம்ப அட்டகாசமாக எழுதி எடுத்திருக்காரு. இது ஒரு முதல் படம் மாதிரியே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது, விறுவிறுப்பாகவும் இருக்குது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து முடிஞ்சது அவ்வளோ ஸ்பீடாக இருந்தது. செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி இவ்வளவு கிரிப்பிங்காக வந்து 2 பாதியும் வந்து பேலன்ஸாக எழுதி எடுத்துருக்கிறதுக்கு வந்து அது ஒரு மிகச்சிறந்த ஒரு 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 இயக்குனர் வந்து இந்த முதல் படத்தில் உருவாகிருக்கிறத நான் பார்க்குறேன். படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஹரிஷ் கல்யாண் அவரும் சரி, MS பாஸ்கர் சாரும் சரி, அந்த ஒரு ஃபைட் வந்து அவங்க நடிப்பு வந்து அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. ஒரு ஸ்டாண்ட் எடுக்கவே முடியல. நான் ஒரு சைடு ஹரிஷ் கல்யாண் பக்கம் வருவேன், அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சார் MS பாஸ்கர் சார் தான் கரெக்ட் இந்த பக்கம் வருவேன். 2 பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் சீசா மாதிரி நம்மளை ஏற்றி அவ்வளோ வந்து டெம்ப்ட் பண்ணுறது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆடியன்ஸ் பயங்கரமாக வந்து இந்த படம் பார்க்கும்போது எக்ஸைட் ஆவாங்கன்னு தெரிஞ்சுது. அதனால் இந்த படம் வந்து மிகச்சிறிய வெற்றி அடையும். நடித்தவங்க எல்லாருமே அவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ தாதா, குட் நைட்லாம் வந்து அந்த வரிசையில் இந்த படமும் ஒரு மிகச்சிறந்த படமாக பேர் வாங்கும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் சினிஸ்க்கும் சுதன் சாருக்கும் என்னுடைய அவங்களுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ரவிக்குமார் சார். நன்றி. ரத்னகுமார் அண்ணே. எனக்கு சும்மாவே தொண்டை கட்டின மாதிரி தான் இருக்கும். 2 நாளாக உடம்பு சரியில்லை, குரலே வரலன்னு சொன்னேன். ஆனால் அது வாய்ஸ் நோட்டாக வேறு அனுப்புனேன். அப்போது கேவலமாக திட்டி திரும்ப வாய்ஸ் நோட் போட்டு இங்கே வர சொன்ன சினீஷுக்கு நன்றி. அண்ட் எனக்கு தெரியும் ஏன் சினீஷ் அவர் பர்த்டே அன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்காரு. ஏன்னா அப்போ யாரும் திட்ட மாட்டாங்க, சேட்டையெல்லாம் கொஞ்சம் சகிச்சுப்பாங்க. அதானே? இல்லை, உண்மையிலே ஷினீஸ்க்காக தான் வந்தேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு மேட்ச் போட்டாலே ஒரு 10 பேரை சேர்க்கறதுக்கு அவ்வளோ சாவேந்தான் இருக்குது. அந்த ஆள் கொட்டுற மலையில் மேட்ச் வச்சா கூட பேட்டிங்கே கிடைக்காது. 5 பேர் ஆடுற மாதிரி பிச்சில் 20 பேர் 30 பேர் வந்து நின்றுருப்பாங்க. அது எப்படி அவ்வளோ அன்பை சம்பாரிச்சு வச்சுருக்காருன்னு தெரில ஷினீஷ். அந்த அன்புக்கு தான் வந்தேன். ஷினீஷ் பிறந்தநாள் இன்றைக்காக இருக்கலாம், ஆனால் ப்ரொடியூசர் ஷினீஷோட பிறந்தநாள் டிசம்பர் 1. வாழ்த்துக்கள் ராம். அண்ட் செகண்ட் முக்கியமான ரீசன் ராம். ஏன்னா ஒரு படம் வந்து எப்போ நமக்கு கனெக்ட் ஆகும்னா அதில் இருக்க கேரக்டர்ஸில் அந்த டைரக்டர் கொஞ்சமாக தெரிவார். நான் ராம் வந்து எனக்கு அந்த கதையை சொன்னான். அப்புறம் அவனோட ஸ்கிரிப்ட் நான் படித்தேன். அப்புறம் ஒரு பாட்டு எழுதுறதுக்கும் வந்து மீட் பண்ணேன். ஸோ ராம பர்சனாக எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் அவனோட பாடி லாங்குவேஜ், கேரக்டர்ஸ் அது ஹரிஷ்கிட்ட அப்படியே இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ஸோ எந்த அளவுக்கு அந்த பாண்ட் இருந்துச்சுன்னா அது ஸ்க்ரீனில் வரும்ன்றது தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக பார்க்கிங் வந்து ஒரு பெரிய லான்ச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு எந்த கன்ஃபியூஷன் வந்தாலும் சொல்லப்போனால் ஏன் இங்கிலீஷில் டைட்டில் வச்சிங்க அந்த மாதிரி கூட கேள்வி வரும். அதெல்லாம் விட்டுருங்க.
உங்களுக்கு பிடிச்ச படமே பண்ணுங்கள் எப்போவுமே. ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த க்ரூவில் இருக்க எல்லார் கூடயும் எனக்கு ஒர்க் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு டீம். எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து நான் எனக்கு வருஷமாக ஞாபகம் இல்லை, கருப்பம்பட்டின்னு ஒரு படம், அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போது நான் ஃபஸ்ட் டே ஷூட்லேயே சாருக்கு தான் கிளாப் பண்ணது. டான் ஸ்டாலினின்ற கேரக்டர் பண்ணியிருந்தீங்க நீங்கள் அதில், காலேஜ் ப்ரொஃபஸராக. ஸோ அப்போத்துலேருந்தே வந்து எனக்கு தெரியும், சில பேருக்கு வயசே ஆகாது, அது ஒரு ஏஜில் அதே ஏஜ்லேயே பல வருஷம் இருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு என்ன ஏஜ் நான் சொல்ல விருப்பப்படல, ஆனால் நான் பார்த்ததுலேருந்து நீங்கள் இதே மாதிரி தான் சார் இருக்கீங்க. ஸோ கங்க்ராஸ் சார். இன்னும் வெரைட்டியான ரோல்ஸ்லாம் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். அண்ட் இந்துஜா வந்து ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு படம் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி, இவர் உங்களுக்கு தெரியுமா, இந்த கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த கேரக்டர் பண்ணலாமா, அந்த மாதிரி கேட்பாங்க. அதேமாரி இந்த படத்தோட கதை சொல்லும் போது இதில் ஒரு யங் மதர், ஒரு ப்ரெக்னென்ட் லேடியாக பண்ணணும், ஏற்கனவே ஒரு படத்தில் நான் ஒய்ஃபாக பண்ணியிருக்கேன், அதனால் ரொம்ப டைப் காஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு பயம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம் தான் சினிஸ்டேருந்து இந்த ஸ்கிரிப்டும் நான் படித்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம போய் ஹீரோஸ் கூட டான்ஸ் ஆடுற படம் அது இப்போ கம்மியாக ஆயிடுச்சு, அந்த மாதிரி படங்கள் வர்றதே. ஸோ ஒரு பெர்ஃபார்மர் தான் நீங்கள், ஸோ தைரியமாக பண்ணுங்கள், அப்படி தான் உங்களை பார்ப்பாங்கன்னு சொன்னால் அது இன்றைக்கி படமாக பார்க்கும்போது தெரிஞ்சுது. அண்ட் உங்கள் பேரை நான் கரெக்டாக சொல்ல வரமாட்டேது ஒவ்வொரு முறையும். பிரார்த்தனா. ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்துருந்தேன், நமிதாவையும் உங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி அவங்க பண்ண படத்தை நீங்கள் பண்ணதாகவும், நீங்கள் பண்ண படத்தை அவங்க பண்ணதாகவும் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இந்த படத்துக்கு அப்புறம் அந்த கன்ஃபியூஷனே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் சாம் சிஎஸ் சார், ஒரு இன்டர்வியூ உங்களோடது பார்த்தேன், எனக்கு ரொம்ப மூவ் ஆச்சு. அது பர்சனலாக நான் வந்து கொச்சிக்கு எழுதுறதுக்காக போயிருக்கும் போது ஆர்டிஎக்ஸ் படம் பார்த்தேன் சார் தேட்டரில். இன்டர்வலில் மொத்த பேரும் பேசிக்கிட்டது, நாங்கள் ஒரு 10 பேர் பார்த்தோம், யார் மியூசிக் டைரக்டர் ஒரு ஐடியா இல்லாமல் அந்த படம் பார்த்தோம். அப்போவே கூகுள் பண்ணி பார்க்கும்போதில் நீங்கள் அந்த இன்டர்வியூவில் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் நீங்கள் அதை மாற்றி போட்டுருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது சார். இந்த படம் அதை பண்ணும். இதுக்கு மேலே பேசுனா திரும்ப தொண்டை ஒரு மாதிரி ஆகிரும் நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் சினிஸ். அண்ட் சுதன் சார் வந்து அவரோட ஈவெண்ட்டுக்கு மட்டும் தான் வரமாட்டார், எனக்கு தெரியும். வரமாட்டார்னு நினச்சேன், இல்லை வராரு, மேபி லேட்டாக வரலாம். அவர் கூட எனக்கு ஸ்டோன் பெஞ்ச் இவங்க கூடலாம் நான் அவர் மீட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன், படமாகவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் பேசுவார், மெஷர்டாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப சென்சிபிளாக பேசுவார். கூடிய சீக்கிரம் அவர் கூடயும் படம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், அதாவது ரூபா நோட்டில் இருக்க அத்தனை லாங்குவேஜிலும் ரீமேக் ஆக போகிற படம் அப்படின்ட்டு. அது உண்மை. இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு தெரியும். சில படங்கள் தான் அந்த மாதிரி லாங்குவேஜை தாண்டி எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகும். ஏன்னா பார்க்கிங்கிற பேர்லேருந்தே அது ரிலேட்டபிளாக இருக்கும். நானே எங்கேயாவது ஒரு மீட்டிங்கு போய் உட்காந்துருக்கும் போது திடீர்னு செக்யூரிட்டி கதை ஓப்பன் பண்ணி வந்து அந்த ரெட் கலர் ஷிஃப்ட் கார் உங்களுதா அப்படின்னு கேட்பாங்க. இது வரைக்கும் கார் வாங்கினதில்லை இன்னும் வரைக்கும். சில சமயம் வந்து ஆமான்னு கூட சொல்லிடலான்னு தோணும், சரி கொஞ்ச நேரம் அந்த கார் நம்மளுதுன்றோம். இந்த பார்க்கிங் பிரச்சனை வந்து எல்லாருமே அவ்வளோ ரிலேட் ஆகும், கார் வச்சில்லாதவங்களுக்கே ரிலேட் ஆகும், அதுக்கு சொல்ல வரேன். ஸோ அதனால் இந்த படம் தேட்டருக்கு வந்து பார்க்க வர்றவங்களே ஒரு பார்க்கிங்க்கு எங்கேயாவது தேடி அலைஞ்சி வண்டியை போட்டு வருவாங்க. ஃபோரம் மாலில் யாரும் பைக் போட்டு நான் பார்த்ததில்ல, எல்லாம் மெட்ரோவில் தான் போடுவாங்க. அந்த மாதிரி பார்க்கிங் வந்து வெறும் கார் சம்மந்தப்பட்டதும் கிடையாது, பைக் வரைக்குமே இருக்குது. ஸோ அது எல்லாருக்குமே ரிலேட் ஆகும். பேன் இண்டியாவாக அது பல பேரில் பெருசாக போய் சேரும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். என்னை அழைச்சதுக்கு நன்றி. இப்போ நம்ம ஹீரோயினை அழைப்பதற்கான தருணம். வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் பயங்கரமாக அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நான் அந்த ட்ரைலர்லேயும் பார்த்தேன். அண்டு நான் நிறையா அந்த நியூஸ்லலாம் இப்போது இதை பற்றி நான் பார்த்தேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து என்னோடய அப்பா, அம்மா, அண்ணா, அண்ணி இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னதில்லை, இன்னை வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பட் இந்த மேடை வந்து அதுக்கு அவங்களுக்கு இது சரியான மேடையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த இவ்வளோ அதாவது எங்கள் பாட்டி வந்து இவ்வளோ தூரம் போய் பரவாயில்ல, மழையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி,
நான் வந்து அவன் ஃபஸ்ட்டு மேடையில் பேசுகிறத நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய அவங்களோட ஆசீர்வாதம், நன்றி. அப்புறம் சினீஷ் அண்ணனை பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு சினிமாக்குள்ளே வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் போயிட்டு நிறைய பேசாமல் போயிடலாமா, இது நமக்கு செட் ஆகுதோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் நான் எதர்ச்சியாக வந்து அவரை மீட் பண்ணும்போது உடனே வந்து சரி ஓகே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லி பலூன் படத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. நான் அந்த படத்தில் சேர்ந்த உடனே அப்போ எனக்கு இந்த சினிமாவோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் எனக்கு ஒரு முழு பொறுப்பு எல்லாத்தையுமே எனக்கு அவர் கொடுத்து என்னை நம்பி இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ஸோ அன்னையிலேருந்து அதே நம்பிக்கையோட ஒரு தயாரிப்பாளராக இன்றைக்கி வந்து எனக்கு டைரக்டர்ன்ற ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்து அது வந்து இவ்வளோ தூரம் நான் என்னை இங்கே அந்த கை பிடிச்சி கூப்பிட்டு வந்து என்னை நிறுத்தி வச்சுருக்காரு. அவருக்கு பெரிய நன்றி சொல்கிறேன். அண்ட் அதை தாண்டி அவர் வந்து நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒரு டேரக்டர், இல்லை நான் இப்போ டேரக்டராக இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசருங்கிறத தாண்டி எனக்கு ஒரு அண்ணனாக எனக்கு வந்து ஒரு பர்சனலாகவும் என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய சஜஷன்ஸும் அண்ட் வந்து என்னை இவ்வளோ தூரம் வந்து எனக்கு ஒரு வெல்விஷராக வந்து என்னை இந்த இடத்துல நிற்க வச்சு அழகு பார்க்குற அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் சுதன் சார், நான் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதை சொல்லும்போது அவர் ஷார்ட்டாக தான் கேட்டிருந்தார். கேட்டுட்டு ஓகே பண்ணலாம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் வந்து கிராஸ் செக் பண்ணல, ஓகே ஃபுல் நம்பிக்கையோடு விட்டுட்டார். இதை பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது சாருக்கு. அண்ட் சார் தான் ஃபஸ்ட்டு வந்து படத்தோடைய அந்த டப்பிங் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு வெர்ஷன் வந்து சார் பார்க்கும்போது எனக்கு ஒரு படபடப்பு இருந்தது. ஏன்னா சார் வந்து நம்மளை நம்பி நம்மளை ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து ஒரு படம் பண்ண சொல்லும்போது அவர் பார்க்குற அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு படபடப்பு இருந்தது. பட் அவர் பார்த்துட்டு அங்கே வந்து எனக்கு அவர் விஷ் பண்ணோன்னே எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. ஓகே இவரை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம், ஓகே படம் வந்து நம்ம நினச்சது நடந்துருச்சு அப்படின்ற ஒரு இது வந்தது. அண்ட் வந்து இங்கே எனக்கு அவர் சொன்னார்ல சோல்ஜர்ஸ் ஃபேக்ட்ரி, ஆல்ரெடி வந்து நாங்கள் கார்த்திக் யோகி நான் டிக்லோனாவில் ஒர்க் பண்ணேன். ஸோ அவரும் வந்து இங்கே சோல்ஜர்ஸ் ஃபேக்ட்ரியில் முதல் சோல்ஜர் அவர் கூட ஆக்சுவலாக அவருமே ரொம்ப ஒரு டேரக்டராக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்படின்னு இல்லாமல் ஒரு பிரதராகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் இப்போ வரைக்கும் வந்து ஒரு சினிமாவில் ஐயோ அப்படின்னு நம்ம இவ்வளோ கஷ்டத்தோடு நம்ம ட்ராவல் பண்ணுறோமேன்றது இல்லாமல் ரொம்ப ஜாலியாகவும் இதில் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நல்ல கூட இருக்கிறவங்க சப்போர்ட் இருக்குல்ல, அதில் எனக்கு கார்த்திக் யோகி அவருமே வந்து ஒரு பெரிய ஒரு பலம் இங்கே இருக்கிறதுக்கு. அண்ட் அதே மாதிரி என்னோடய நண்பர்கள் விக்னேஷ் வேணுகோபால் அண்ட் விக்னேஷ் பாபு அவங்க வந்து எப்போனாலுமே இந்த பார்க்கிங் கதையை வந்து முன்னாடியே வந்து ஒரு சின்ன ஸ்பார்க் மூலியமாக தான் வந்து எனக்கு இந்த கதை சரி இதை ஒரு படமாக பண்ணலாம் டெவலப் பண்ணும்போது அப்போ லாக்டவுன் டைமில் அவங்களுக்கு டெய்லி ஃபோன் அடித்து இது இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஃபோன்லேயே வந்து இதை பற்றி நிறைய பேசி டெவலப் பண்ணோம். ஆனால் இன்னை வரைக்குமே வந்து எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸோ என்னை வந்து கூடவே எப்போனாலும் ஒரு சின்ன விஷயம்னாலும் எனக்கு ஒரு நல்லது நடந்தால் கூட அது அவங்களுக்கு நடந்த மாதிரியும் அதை வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி என்னையும் வந்து இன்றைக்கி இங்கே நிற்க வச்சுட்டு அங்கே வந்து நான் பேசுகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதை வந்து நம்ம எல்லாரோட லைஃப்லையுமே நம்ம ட்ராவல் பண்ணி கடந்து போயிட்டு அவங்கவுங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும், கனவுகள் இருக்கும், அதை நோக்கி நம்ம போயிட்டுருப்போம். அது வந்து அந்த அவங்களுடைய நல்ல லைஃப்பை வந்து பிரேக் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய பேரிகேடாக இருந்து அதை தாண்டி வந்து ஒரு அழகான ஒரு ஃபேமிலியில் இருக்கும்போது இந்த வெளியில் உள்ள பிரச்சனைகள் இந்த ஃபேமிலிக்குள்ளேயும் வந்து ஒரு அழகான ஃபேமிலி உடையிற மாதிரி ஸோ இது மாதிரியான விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு முதல் படம் பண்ணுறோம், அது ஆடியன்ஸோட எவ்வளோ கனெக்டடாக பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு கான்ஷியஸாக இருக்கும்போது நான் இந்த ஐடியாவை முதல்ல சினிஷன்ட்ட சொல்லும் போது இதை நீ பண்ணு, இது வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டே வந்து ஒரு விதை போட்டு இதை வந்து இன்னைக்கு மரமாக்கி அவர் வந்து அங்கே பாருங்கள் இப்படி உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கதை பண்ணிட்டேன். இது வந்து ஓகே இது வந்து ரெண்டு கேரக்டர்ஸை வச்சு இருக்கிற அந்த கதையில் இது வந்து ஒரு ஹீரோவாக ஒருத்தவங்க வந்து இதை எப்படி வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஏன்னா இவருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே இம்பார்ட்டன்ஸ் இன்னொரு கேரக்டருக்கும் இருக்கும், இதை எப்படி வந்து ஒரு ஹீரோ எடுத்துப்பாங்க அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு நான் வந்து ஹரிஷன்ட்ட ஃபஸ்ட்டு இந்த கதை சொல்ல போனேன். கண்டிப்பாக வந்து அவருக்கு கதை பிடிக்கும், பட் அவர் பண்ண மாட்டார் அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. அவர்கிட்ட கதை சொன்னேன், ஒரு 20 நிமிஷம் சொன்ன உடனே இதை பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா அப்போ அவர் பண்ணும்போது அவருடைய ஸ்கேல் அடுத்து கொஞ்சம் பெரிய ஸ்கேலுக்கு அவர் மூவ் ஆன் ஆகிட்டு இருந்தார். ஸோ இது பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னோன்னே இந்த ஒரு கதையை எழுதிட்டு இது ஓகே இது அடுத்த கட்டத்துக்கு போய்டுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு அங்கே கிடச்சிது.
அதுக்கப்புறம் வந்து பவுண்டு ஒரு 1 மந்த் கழிச்சு பவுண்டு கொடுத்தேன். அதை படிச்சுட்டு அந்த பவுண்டு படிச்சுட்டு அன்னைக்கு வந்து இந்த கதை மேலே ஒரு நம்பிக்கை வச்சு, அதுக்கப்புறம் அந்த கதை எழுதின என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு, இன்னைய வரைக்குமே வந்து ஃபுல் ஃப்ரீடமோட நான் என்ன கேட்டாலும் நான் எப்போ மீட் பண்ணாலும் இது ஒரு டவுட் இருக்குது வாங்க பேசுவோம் அப்படின்னாலுமே அதுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து இன்னைய வரைக்கும் இந்த இந்த கதையை வந்து இவ்வளோ அழகாக என் கூட வந்து அவர் கூட்டு வந்து ட்ராவல் பண்ணதுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். அண்ட் அதை தாண்டி வந்து அவர் நிறைய படங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸோட கனெக்டட் ஆகிற மாதிரி அவங்க வீட்டு பையன் அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் அவர் பண்ணிட்டு இருப்பார். இந்த கதை முழுக்க ஒரு கேரக்டர் டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு கதைன்றதுனால அது எவ்வளோக்கு எவ்வளோ ஆடியன்ஸை ரொம்ப அந்த கேஸ்டிங்காக இருக்கட்டும், அதில் உள்ள கதாபாத்திரங்கள் வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு அவர் வந்து பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருந்தது. ஏன்னா இந்த கேரக்டர் வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்க அவங்களோட கனெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும் அப்படின்னு அதுக்கு அவர் வந்து இந்த கதைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாள்லாம் ஒரு 12 ஷர்ட்லாம் மாற்றிருக்காரு. காஸ்டியூம் சேஞ்ச் சின்ன ஷார்ட்டு கூட டக்குன்னு, அதுவும் வந்து கேரவன் எங்கேயோ இருக்கும், போயிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் வேகமாக போயிட்டு வருவார். அது முதல் படமாக எனக்கு வந்து அவர் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்தது என்னை வந்து இந்த பார்க்கிங் நல்லா இவ்வளோ தூரம் வரத்துக்கும் இது அடுத்த ஒரு ஸ்கேலுக்கு போகிறதுக்கும் அவருடைய பெரிய சப்போர்ட் இருக்குது. அப்புறம் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார்கிட்ட ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போது நான் ஃபஸ்ட்டு இந்த கதை எழுதும் போதே எம்எஸ் பாஸ்கர் சார் மாதிரி ஒருத்தர் இது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த கதை எழுதிட்டு ஃபஸ்ட்டு சார்கிட்ட போய் இந்த கதையை பற்றி சொல்லும் போது ஓகே ராம் பண்ணலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சில ரீசன்னால் எங்களுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் கொஞ்சம் அந்த படத்தோட ஷூட்டிங் கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. அப்போ வந்து சார் வந்து கேட்டுகிட்டே இருப்பார், ராம் என்ன ராம், ஏன்னா இந்த படத்துக்காக சார் ஒரு 2-3 படம்லாம் டேட் கிளாஷ் ஆகி விட்டுட்டார். அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. சார் வந்து அதை தாண்டி வந்து அவர் ராம் பண்ணலாங்கும்போது நம்மளை நம்பி சார் வந்து இவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கும்போது அந்த நம்பிக்கையை நம்ம வந்து எந்த விதத்துலையும் வந்து இது இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு சார் வந்து ஃபஸ்ட்டு அவருடைய வந்து ஃபஸ்ட்டு படமே வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஒரு லெஜெண்டரி ஆக்டர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த 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 பயம் இல்லாமல் கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கலாராம் அப்படிங்கும்போது எனக்கு அது இன்னும் இதில் ஓகே இது ஒரு நல்ல நம்மளோட டீம் சாரை வந்து நமக்கு ஒரு ஆக்டராக தாண்டி நமக்கு வந்து ஒரு அப்பா மாதிரியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரோட ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அவர் சின்ன ரியாக்ஷனாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சீன்லலாம் வந்து அவர் ஹரிஷனை பேசிகிட்டு இருக்கும்போது சார் ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்துட்டே இருப்பார். ஒரு 3-4 நிமிஷம் வந்து அவர் அந்த ஒரு இன்டென்ஸான சீன் அவர் டைலாக் பேசுவார். பேசி முடித்ததுக்கப்புறம் சார் என்னை கூப்பிட்டாரு, ராம் பார்த்தீங்களா என்ன அப்படின்னாரு. சார் பார்த்தேன். இல்லை நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்களா அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, ஓகே வேறு என்ன கவனிச்சிங்க, இல்லை சார் அதுதான் அப்படின்னா, இல்லை அவர் பேசின அந்த 3-4 நிமிஷமும் நான் கண்ணே சிமிட்டலை, ஏன்னா எனக்கு கண் சிமிட்டணுன்ற ஒரு இது கூட இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் என்னை ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சார் சொன்னார். ரொம்ப அது வந்து அவர் சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு ரியாக்ஷன்னா ஒரு 5 ரியாக்ஷன் கொடுப்பாரு, அதுவா இதுவானு எல்லாத்துலேயும் சின்ன ஒரு வேரியேஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து முதல் படத்துலேயே எனக்கு இவ்வளோ ஒரு அனுபவம் கிடைச்சது வந்து ஒரு பெரிய நன்றி சார். அண்ட் வந்து நிறைய சார் வந்து டே அண்ட் நைட்டாக வந்து அவரை போட்டு நாங்கள் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கோம். அதையும் தாண்டி வந்து சார் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இந்த படத்தை பண்ணி கொடுத்தாரு, ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து அவங்க இந்துஜா அவர் சினிஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை வந்து யாருமே வந்து இந்த கேரக்டர் வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுத்து பண்ண மாட்டாங்க. அதை தாண்டி வந்து நான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட அந்த கதை சொல்லும் போது அவங்க கண்டிப்பாக இதை பண்ணுவாங்களான்ற ஒரு டவுட் இருந்து, ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸான படமும் அவங்க ஒரு அம்மாவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு டவுட் இருந்தது. அப்போ வந்து இவங்க கதை சொல்லும்போது அவங்களோட கேரக்டரை தாண்டி இந்த கதை மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இந்த கதையில் உள்ள மற்ற கேரக்டர் பற்றிலாம் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, பட் இதில் நான் கண்டிப்பாக இது நான் பண்ணி அவனதில் ஒரு பார்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ஆர்டிஸ்ட் ஒரு பர்ஃபார்மராக, ஏன்னா அவங்களோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் பயங்கரமாக ஹோல்ட் பண்ணியிருக்கோம் நிறைய இடங்களை. ஸோ இதை வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மர் அவங்க பண்ணுறாங்கன்னொன்னே எனக்கு அந்த சைடு ஒரு பயங்கர ரிலீஃப் இருந்தது. ஓகே இவங்க இதை சூப்பராக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி வந்து அவங்க சின்ன விஷயமா இருக்கட்டும் அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஓகே சொல்லவே மாட்டாங்க. நம்ம ஓகே டேக் ஓகே நான் கூட இல்லை நான் இதை பண்ணணும், இந்த ரியாக்ஷன் விட்டேன், இதை பண்ணணும்னு சொல்லி அவங்க அதெல்லாம் பண்ணும்போது நிறைய டவுட்டு இந்த படத்தில் ஏகப்பட்ட டவுட் கேட்பாங்க. ஒரு பெரிய டைரியே போட்டு வச்சுட்டு டெய்லி இந்த கேரக்டர் இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமான்னு அவ்வளோ டவுட்லாம் கேட்பாங்க.
அதெல்லாம் வந்து சரி ஓகே நமக்கு இவ்வளோ ஒரு பொறுப்பு இருக்குது, எல்லாருமே நம்ம புது படம் ஃபஸ்ட்டு படமாக பண்ணுறோம், இவங்க எல்லாருமே ஆல்ரெடி படங்கள் பண்ணவங்க, நம்மளை இவ்வளோ நம்புகிறாங்கங்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தது. அதை தாண்டி வந்து ஷூட்டிங்கில் ஃபஸ்ட்டு டேரக்டராக நான் வந்து அந்த ஷூட்டிங்கில் ரொம்ப படபடப்பாக நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கும்போது கூட அவன் கூப்பிட்டு நீ கரெக்டாக போயிட்டுருக்கீங்கறாம், இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு அப்ரிஷியேஷன் அவங்க கொடுத்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். அது வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் அங்கே கொடுத்துச்சு. ஓகே நம்ம கரெக்டாக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்க பிரார்த்தனா, அவங்க வந்து அவங்க வந்து சொன்னாங்க நான் வந்து பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து எனக்கு அந்த நேரத்தில் வந்து அந்த பதட்டம், அதனால வந்து நான் அதுக்கு சரியான இடம் அந்த டைம் இல்லை. அதுவும் தாண்டி வந்து அவங்க வந்து சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், அவங்க அதை வந்து எடுத்து அவங்க பண்ணது ரொம்ப எனக்கு வந்து ஒரு ஒரு அவங்க புதுசாக வந்து பண்ண மாதிரியே இல்லை. அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக அந்த கேரக்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க. நிறைய வெயிட் பண்ணுவாங்க, பரவாயில்ல நீங்கள் எல்லோரும் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணி இந்த படத்துக்காக அவங்க அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. தேங்க்யூ. அப்புறம் ரமா மேடம், அவங்க ரொம்ப ஈஸியாக அந்த கேரக்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க இன்றைக்கி வர முடியல, அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அது போக வந்து சுரேஷ் சார், ராகுல் மணி ப்ரோ, அப்புறம் வந்து இன்னும் நடிச்சிருக்க நிறைய ஆர்டிஸ்ட் இளங்கோ, இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இந்த கதை எழுதுனதை தாண்டி இதை வந்து ஒரு கேஸ்டிங்காக எலிவேட் பண்ணி அவங்க பர்ஃபார்மன்ஸ் மூலியமாக இதை ஆடியன்ஸுக்கு கொண்டு போகிறது இவங்க தான். ஸோ அவங்க வந்து அதை ஈஸியாக 100% அதை உள்ள வாங்கிட்டு இதை நம்ம பண்ணணும், இந்த கதையை வந்து எல்லோரும் அவங்களோட 100% எல்லாத்தையுமே இது ஒரு படம் அப்படிங்கிறது இல்லாமல், அதாவது இது வந்து நம்மளோட எல்லாருமே அவங்கவுங்களோட கேரக்டர்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. என்னோட கேரக்டர் இதில் எப்படி இருக்குது, என்னோட ரோல் இப்படி இருக்குன்னு. ஆனால் இதில் உள்ள எல்லாருமே அடுத்தவங்களோட ரோலுமே ரொம்ப இது அவருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறத இது பண்ணாங்க. அந்த இடத்துல வந்து எனக்கு ஹரிஷனை வந்து சொல்லணுன்னா, இப்போ எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குன்னா அதை அவர் பயங்கரமாக ரசித்து, ஏன்னா இந்த மாதிரியான நமக்கு ஒரு புது படமாக வந்து நம்ம டெபியூட்டண்ட்டாக வரும்போது இந்த மாதிரியான ஸ்பேஸ் நமக்கு கொடுக்கும்போது அந்த படம் வந்து இன்னும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் அழகாக வந்து ஆடியன்ஸுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி இவங்கள மாதிரி ஒரு மனசு இருக்குல்ல. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.